Hello guys, so இதுதான் தூங்கி முழிச்சேன் அண்ட் திஸ் இஸ் மை பிரானா அப்டேட் வீடியோ. லாஸ்ட் டைம் வந்து பிரானா வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் பிரானா எங்கேருந்து வாங்கியிருந்தேன், எவ்வளோ பிரானா வாங்கியிருந்தேன், எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இது வந்து ஒரு பிரானா அப்டேட் வீடியோ அண்ட் இதில் வந்து இப்போ நான் என்னோட பிரானாவோட கரண்ட் கண்டிஷன் என்ன அதெல்லாம் நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? நான் வந்து முதல் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து பிரானா ஃபிஷ் வளர்க்குறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதே மாதிரியே தப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சிருந்தோம்னா பிரானா ஃபிஷ் வந்து அஹ், அது அது கம்யூனிட்டியாக இருக்கும், மற்ற ஃபிஷ்ஷை மட்டும் தான் அட்டாக் பண்ணணும்னு. பட் இப்போ என்ன ஆகிட்டுனா பிரானா ஃபிஷ் வந்து மாற்றி மாற்றி அதுவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு ரெண்டு மூணு பிரானா ஃபிஷ் வந்து இன்ஜர்ட் ஆகிட்டு அடிபட்டு ரெண்டு மூணு பிரானா ஃபிஷ் இன்ஜர்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்ஜர்டான பிரானா ஃபிஷ் எல்லாம் ஐசோலேட் பண்ணணும், தனித்தனியாக வைக்கணும். இப்போ எனக்கு மெடிசன் பார்க்கணும், நிறைய வேலை இருக்கு. ஓகே, நான் நினச்சி பார்க்கல இப்படி ஆகும்னு. நான் உங்களுக்கு காமிக்கேன். கொஞ்சம் விட்டா மாற்றி மாற்றி அவனோட சாப்பிட்றான்ல போல. இங்கே பாரு. அடிபட்ட மீனெல்லாம் எடுத்து தனியாக போட்டு அது சரியாக தர பார்க்கணும். ஆக்சுவலி இது எப்படி பண்ணதுன்னா, இப்போ அந்த குரூப்பில் இருக்கிறதுலே வீக்கஸ்டான பிரானா ஃபிஷ்ஷை வந்து மற்ற எல்லா பிரானா ஃபிஷ்ஷும் வயிறு பசிக்கும் போதெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் கொஞ்சோண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபிஷ்ஷுமே சேர்ந்து அதை நாஸ்தி ஆக்கிடும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ இந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒரு வீக்கஸ்ட் ஃபிஷ் இருக்க தான் செய்யும். ஸோ இது மாற்றி மாற்றி ஒன்றுமையாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் வீடியோலாம் பார்த்து ரிசர்ச் பண்ணேன். எப்படி நம்ம இதை வந்து மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணாமல் வைக்கலாம். அது எப்பவுமே அதுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக வைக்கணும். அதை நம்ம பட்னியாக வச்சிட்டோம்னா அவ்வளோதான், இப்படி தான் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ தான் அதுக்கு சாப்பாடு போட்டாலும் கொஞ்சோண்டு அந்த அடிபட்டிருக்க ஃபிஷ்ஷை வந்து ஏதாவது மீன் வந்து கடிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அடிபட்டிருக்க ஃபிஷ்ஷெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். அது சரியாக தர திரும்ப அதுக்கு மெடிசன்லாம் போடணும். ஓகே, எப்படி சாப்பிட தான் வரும். முரட்டு கடி கடிக்கும் வந்து ஆஞ்சிருவான்ல அப்படியே போட்டதும். இவ்வளோ பெரிய சிக்கனாட்ட அதுக்குள்ளே முடிச்சு விட்டாண்டு பாருங்க. இதுதான் பிரானா. செமையா இருக்கா? அதுங்களுக்கு வயிறு பசிக்கிறான், அது அதோட ஃப்ரெண்டாக இருக்கட்டு என்னவா இருக்கட்டு எதையும் பார்க்காது, முடிச்சு விட்ருவாங்க. ஸோ கைஸ், இப்போ என்ன பிளான்னா, இப்போ வந்து அதில் பிரானா கம்யூனிட்டியில் வெறும் ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இந்த குராமி டேங்க் இருக்குல்ல, இதை வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணி ரெண்டு ஃபிஷ்ஷை நான் வந்து செப்பரேட்டாக போட போகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து டப்பில் மீன் வளர்த்துட்ருக்கேன். இதில் பார்த்தா தெரியும். இதில் வந்து குட்டி ஏஞ்சல் ஃபைட்டர்லாம் இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் சின்ன டேங்கில் போட்டு நம்ம வந்து ஜெயிண்ட் குராமியை இதில் மாற்ற போகிறோம். ஓகே, அதில் வந்து சின்ன சின்ன ஏஞ்சல் அது இதுன்னு கிடக்கு. அதெல்லாம் இதில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அந்த சின்ன டேங்கில். அப்புறம் இந்த ஜாயிண்ட் குராமியை இந்த பெரிய டப்பில் மாற்ற போகிறோம். அண்ட் இதில் இருக்கிற இந்த இன்ஜர்டான பிரானா ரெண்டு பிரானாவை இதில் நம்ம செப்பரேட்டாக போட போகிறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஜாயிண்ட் குராமியையும் பிரானாவையும் பிடிச்சி மாற்றணும் டேங்கில். ஆனால் என்கிட்ட வந்து நெட்டே இல்லை. ஸோ நெட்டு இல்லாமல் நான் எப்படி ஃபிஷ் பிடிக்க போகிறேன், அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது.
இதுதான் கைஸ் ஜாயிண்ட் விரான். அதுக்குள்ளே கையிலேருந்து ஓடிட்டான். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக வளரும். எனக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷை ரொம்ப பெருசாக வளர்க்கணும்னு ஆசை. பார்க்கலாம் என்னால் இந்த ஃபிஷ்ஷை எவ்வளோ பெருசாக வளர்க்க முடியுதுன்னு. ஓகே. அண்ட் இதில் வந்து டேங்கோட அதுக்கு நல்லா ஸ்பேஸும் இருக்கும். ஸோ எனி விச் வேஸ் நல்லது தான் அதுக்கு ஒரு வகை. இதுதான் கைஸ் இருக்கிறதுல பெரிய பிரானா. அதையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கடிச்சு தான் வச்சுருக்காங்க. இல்லைங்கிறங்க குறுக்கில் பார்த்து கரெக்டாக கடிச்சு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த பிரானா ஃபிஷ்ஷோட பல்ல காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதேன். வாயை பழகு பாருங்க. கையே கடிச்சு வச்சிட்டோம்னா அவ்வளோதான். சின்ன ஃபிஷ்ஷு தான், பல்ல அவ்வளோ வளரல. பார்த்தீங்கன்னா ஃபைனலி 3 இன்ஜர்டான பிரானா ஃபிஷ்ஷை பிடிச்சி நான் வேறு செப்பரேட் டேங்கில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு 2 இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மெடிசின்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் இன்ஜரி சரியான பிறகு மாற்றணும். இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பாருங்கள், ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பாருங்கள் கைஸ், இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் கைஸ். ஸோ இப்போ என் பிரானா ஃபிஷ்ஷெல்லாம் நான் வந்து வேறு டேங்க்கில் நான் மாற்றி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிக்கன் நாட் எப்படி சாப்பிட்டுச்சு அதையும் காமிச்சேன். அண்ட் இப்போ வந்து அதுக்கு க்யூர் ஆகிறதுக்கு நான் வந்து மெடிசின்லாம் போட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் புது செட்டப் தான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து புது செட்டப் பண்ணுவேன், அதுக்கும் என் வீடியோ நான் வந்து போட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள்.